ஹலோ ஆல் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஒரே ஹோம் சிக்காக இருக்குது. ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது, எல்லாம் என்ஜாய் பண்ணது, அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போனது, இதே மாதிரி ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த லீவு எப்போ வரும்? இனிமேட்டு தீபாவளிக்கு தான். எப்போ ஊர்லேருந்து வரும்போது என் ஹஸ்பண்ட்டு கேட்குற ஒரே கொஷின் என்னென்னா, எப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு போவோம், எப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும், இதே தான். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சி. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதமே மும்பையில் ரொம்ப மழையாக தான் இருக்கும். மெயினாக இன்றைக்கி மாவு புளிக்கவே இல்லை, கொஞ்சம் மீடியமாக தான் புளிச்சிருந்தது. அதனால் தக்காளி சட்னி வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். தக்காளி சட்னி எல்லாரும் போல தான் நான் வைப்பேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இல்லை பட்டை மிளகா போட்டு வதக்கிப்போம். ஆனால் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்காமல் சோம்பு போட்டு தாளிப்பேன். ரொம்ப நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் போல் நான் என்ன பண்ணுவேன்னா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு பார்க்குக்கு கிளம்பிடுவோம். அதனால் டின்னர் முன்னாடியே சட்னியோ ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனோன்னா வந்ததுக்கப்புறம் இட்லி தோசை ஊற்றிக்கலாம். அதனால எல்லோரும் பால் போட்டு குடிச்சிட்டு டின்னரை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் தீபாவளிக்கு தான் ஊருக்கு போகணும். மழை காலத்தில் 2 விஷயங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று துணி காய வைக்கிறது, இன்னொன்று வந்து மாவு புளிக்கவே புளிக்காது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மிளகா இருக்குல்ல, அதோட காம்பை வந்து அந்த இட்லி மாவில் போட்டு வைக்கும்போது இட்லி மாவு நல்லாவே புளிச்சிரும். நைட்டு வச்சு காலையில்